எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இது எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை அழைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதை எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதை எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தாமை வழிநடத்தி தந்திட நாம் வேண்டுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். சிலுவை அந்தோணி அஜந்தா மேரி ஒப்பிடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திடக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், 3வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மகள் எஸ்டெல்லா ரியாவை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகள் ட்ரீனிட்டா மேரியை ஆசிர்வதிக்கும்படியாகவும், இருவரும் ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும் அன்னை மரியாள் வழியாக அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். குழந்தை இயேசு அன்பிய குடும்பங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய 16வது நாள் நினைவு திருப்பலி அன்பியத்தில் மரித்த அந்தோணிச்சாமி அவர்களுடைய ஆன்மா எழுத்தி இழைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யார் நியத ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவர் நித்திய இழைப்பாற்றி கிடைக்க வேண்டுமோம். அந்தோணியம்மாள் ரத்னம் ராஜா கூடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த கணவர் அந்தோணிசாமி அவர்களுடைய ஆன்மா எழுத்து இடைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த அருள் அந்தோணி அற்புதம் அன்னம் மரியாள் சுசேமாள் ஜெபமாலை மிக்கேல் அருட்தந்தை ஜோசப் அன்னூர் மற்றும் யார் நியதான்மாக்களுக்காக வேண்டுவோம். மரியரத்னம் ராஜா கூடக்கூடிய மருத்துவர் 16வது நாள் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணிசாமி அவருடைய ஆன்மா எழுத்து இடைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த அண்ணன் அருள் அந்தோணி ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இழைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மேலும் சேசு மரியாள் ஒப்பிடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணிசாமி அவர்களுடைய ஆன்மா எழுத்து இழைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். லெவி அந்தோணி டென்னிஸ் மேரி ஒப்பிடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் இறைவனுடைய அருட்கரம் குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும், இன்று 4வது பிறந்த நாளை காணுகிற தனது மகன் பிரின்ஸ்டன் இறைவனுடைய கரத்தால் வழிநடத்தப்படும்படியாகவும், மகள் பிளஸ்ஸி இறை ஞானத்தால் நிரப்பப்படவும், பிள்ளைகள் இருவரும் உடல் உள்ள சுகத்தோடு தெய்வபயத்தில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாகவும், அந்த மனைவிக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், இருவரும் பார்க்கின்ற வேலையை ஆசிர்வதித்து பயன்படுத்தும்படியாகவும், குடும்பத்தில் பெரியவர்கள் உடல் நலத்தோடு இருக்கும்படியாக குடும்ப தேவைகள் சந்திக்கப்படும்படியாக புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயன் தரும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இருந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25. பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார்.
பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது திருமுகத்தில் நமக்கு ஒரு செய்தியை தருகிறார். என்ன செய்திவென்றால், கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, உலகில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சிறைப்படுத்திட முடியும். அவன் வைத்திருக்கக்கூடிய உடைமைகளை, மற்ற பொருட்களை ஜப்தி செய்து விடலாம், அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஏதாவது ஒரு வகையிலே முடக்கி போட்டு விடலாம். கடவுளுடைய வார்த்தை அப்படி ஜப்தி செய்துவிட முடியுமா? ஏதாவது ஒரு வகையிலே முடக்கி போட்டுவிட முடியுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், தூய பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை எந்த சிறையும் அடைத்துவிட முடியாது என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே இப்படி சொல்கிறார். சிறையில் அடைக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், பலவிதமான போராட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆண்டவருடைய படைவீரனாய் அவர் துணிந்து நின்றார். அவருடைய உடலில் அவர்கள் காயப்படுத்தினார்கள். அவருடைய உயரத்தை குறை சொன்னார்கள். அவருடைய பணிகளை குறைத்து குறைவிட்டு கொண்டார்கள். ஆனால் பவுலடியாருடைய இதயத்திற்குள்ளாக பதிக்கப்பட்டிருந்த ஆண்டவருடைய வார்த்தையை யாராலும் எதுவும் செய்திட முடியவில்லை. ஆகவேதான்
தூய பவுல் சொல்லுகிறார், நற்செய்திக்காகவே நான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன். அவர்கள் என்னை குற்றம் சுமத்தலாம், ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய இறைவார்த்தை சிறைப்பிடித்திட முடியுமா என்று கேட்கிறார். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் என வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவரை நாம் எவ்வளவு அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், காணிக்கைகளால் அல்ல, பொருட்களால் அல்ல, படையல்களால் அல்ல, உங்களுடைய இதயத்தால், இதயத்தில் எடுகிற அன்பால், அது முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு மனத்தோடும் முழு இதயத்தோடும் கூடிய அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? பொருட்களை கொடுக்கிற போது அல்லது காணிக்கைகளை கொடுக்கிற போது அது அழிக்கப்பட்டு விடலாம், இல்லாமல் செய்யப்பட்டு விடலாம், அது கொடுக்க வேண்டாம் என்று தடுக்கப்பட்டு விடலாம். ஆனால் இதயத்தில் அன்பு செய்யப்பட்டால், இதயத்தில் முழு ஆற்றலோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டால், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை யாரும் சிறைப்படுத்த முடியாது. ஆகவே நான் முதன்மையான கட்டளை என்ன என்று கேட்கிற போது ஆண்டவர் அந்த மறைநூல் அறிஞருக்கு சொல்கிறார், முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்று சொல்கிறார். ஆகவே இதயத்தில் பதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாரும் எடுக்கப்பட முடியாது. பொருளை எடுத்துக்கொள்ளலாம், உடைமைகளை எடுத்துக்கொள்ளலாம், உறவுகளை எடுத்துக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் அவர்கள் சிறைப்படுத்திட முடியும், எடுத்துக்கொள்ள முடியும், காயப்படுத்திட முடியும். ஆனால் இதயத்திற்குள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை யாராவது பதிக்க முடியுமா? யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆகவே தான் தூய பவுல் சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை யாரும் சிறைப்படுத்த முடியாது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அது எந்த அளவுக்கு தூய பவுல் சொல்கிறார் என்று சொன்னால், சாவு கூட ஆண்டவருடைய வார்த்தையின் இடத்திலிருந்து எடுக்க முடியாது. அவரோடு இறந்தோமெனில் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லுவார். தூய பவுலுடைய வாழ்க்கையிலே உமக்கு ஆசை என்ன என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், உயிர் நீத்து ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். ஏனென்றால் உயிர் நீத்தால், இறந்து போனால் இறைவனோடு இருப்பேன், ஆனால் உங்கள் பொருட்டு வாழ்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு பாவி, இப்படி ஒரு தவறு செய்த மனிதன், கடவுளுக்கு எதிராக, கடவுளுடைய மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான் என்பதை பார்க்கிற போது, நீங்கள் என் பொருட்டு ஆண்டவருக்காக வாழ்வீர்கள் அல்லவா, அதற்காக வாழுகிறேன். ஆனால் என்னுடைய விருப்பமெல்லாம் என்ன? உயிர் நீத்து வாழ வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்தில் பதித்தார், உள்ளத்தில் ஆழமாக கொண்டிருந்தார். ஆகவே நாம் உடைமைகளிலே, பொருட்களிலே, காணிக்கைகளிலே, இருப்பிலே ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கைகளை விடவும் உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பதிப்பது என்பதே மிக உயர்ந்தது. யாரும் உள்ளத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வார்த்தையை சிறைப்பிடித்திட முடியாது. சிந்திப்போம். இரு கரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பாதத்தில் பலியாய் அளித்தோம். இரு கரம் குவித்து இறைவா தொழுதோம். நிலத்தில் விளைந்த மணிகள் குவிந்து, கொடியில் குலுங்கும் கனிகள் ஊதிந்து, நிலத்தில் விளைந்த மணிகள் குவிந்து, கொடியில் குலுங்கும் கனிகள் ஊதிந்து, படைப்புக்கள் அனைத்தும் பரம்புகழ் இசைத்து, படைப்புக்கள் அனைத்தும் பரம்புகழ் இசைத்து, பகலவன் ஒளியில் பலியாய் உயரும். இரு கரம் குவித்து இறைவா தொழுதோம்.
பசித்தவர் மனதில் உதித்திடும் கனவும் பூசித்தவர் உள்ளத்தில் எழுந்திடும் மகிழ்வும் பசித்தவர் மனதில் உதித்திடும் கனவும் பூசித்தவர் உள்ளத்தில் எழுந்திடும் மகிழ்வும் மணியென உழைப்போர் உதிர்க்கும் துளியும் மணியென உழைப்போர் உதிர்க்கும் துளியும் பிணையில் மடிவோர் துயரும் வழித்தோம் இரு கரம் குவித்து இறைவா தொழுதோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வரிவிலக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகிறோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துள்ளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. பேரின்பமே வாருமே, என்னில் பேராகும் நிலையாகுமே. நீரானந்த நிலையாகும் அறவாழ்வின் துலக்காகும் பேரின்பமே வாருமே. வானோக்கி வாழ்வோர்க்கு வழியாயின்றாய், தானேந்து உலகோர்க்கு உணவாயின்றாய். வானோக்கி வாழ்வோர்க்கு வழியாயின்றாய், தானேந்து உலகோர்க்கு உணவாயின்றாய். என் தெய்வமே எனில் வாருமே, என் தெய்வமே எனில் வாருமே. இயேசு எம் மீட்பரே, எம்மை காப்பவரே, இயேசு எம் ஆண்டவர், இன்புறு வானகம் சேர்த்திடும் நல்லவர், பேரின்பமே வாருமே.
புறவாழ்வு நிலையில்லை உமை நோக்கினார். அறவாழ்வில் தெளிவில்லை இருள் மேவினார். புறவாழ்வு நிலையில்லை உமை நோக்கினார். அறவாழ்வில் தெளிவில்லை இருள் மேவினார். ஒளி வீசுவாய் உளம் ஏற்றுவாய். ஒளி வீசுவாய் உளம் ஏற்றுவாய். இயேசு எம் மீட்பரே எம்மை காப்பவரே. இயேசு எம் ஆண்டவர் என்பொரு வாதகம் சேர்த்திடும் நல்லவர். பேரின்பமே வாருமே. உமை காணும் முழு ஞானம் எனக்கில்லையே. உலகோர்க்கு உமை சொல்லும் துணிவில்லையே. உமை காணும் முழு ஞானம் எனக்கில்லையே. உலகோர்க்கு உமை சொல்லும் துணிவில்லையே. உமதாவியை பெற வேண்டுமே. உமதாவியை பெற வேண்டுமே. இயேசு எம் மீட்பரே எம்மை காப்பவரே. இயேசு எம் ஆண்டவர் என்பொரு வானகம் சேர்த்திடும் நல்லவர். பேரின்பமே வாருமே. என்னில் பேராகும் நிலையாகுமே. நீரானந்த நிலையாகும் அறவாழ்வின் துலகாகும். பேரின்பமே வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தை விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.